Hi friends, இன்னைக்கு நம்ம just ரெண்டு things மட்டுமே வச்சு சூப்பரான ஒரு 3D projector hologram தான் செய்ய போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது பண்றது நமக்கு இது போல சில கார்போரேட் எல்லாம் தேவைப்படும். கார்போரேட் அட்டையில சிலதெல்லாம் அழுத்தமா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே போல அட்டையை சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இதே போல கிளாஸ் பீஸ் ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு நார்மலா கிளாஸ் தான் தேவை அப்படி எதுவுமே கிடையாது. நம்ம CD கவர் இருக்குல அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த லேமினேஷன் கவர்ல நல்ல ஸ்ட்ராங்கான கவர்லாம் இருக்கும். அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மேக் பண்ற ஹாலோகிராம் நல்ல ஸ்ட்ராங்காவும் அது மட்டும் இல்லாம அவுட்புட் வியூல எல்லாம் தெளிவா தெரியணும். மேக்ஸிமம் போல கிளாஸே சூஸ் பண்ணீங்க. அவ்வளோதான் நம்ம ஹாலோகிராம் செய்யறதுனா ரெண்டு பொருளும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ஹாலோகிராம் செய்ய ஆரம்பிச்சலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கார்பரேட் மேலே வச்சு இந்த கிளாஸ் சைஸுக்கு அந்த கார்பரேட்டை 3 பீஸாக கட் பண்ணணும். இதை செய்ய ஆரம்பிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கிளாஸை சூஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி அளவு வச்சு நம்ம கார்பரேட்டை கட் பண்ணிக்க முடியும். நான் நார்மலாக பேக்கிங்கில் வந்து கார்பரேட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால் நீங்களும் இதே போல் ஸ்ட்ராங்கான அட்டையை சூஸ் பண்ணிங்க. இப்போ இதே போல் இந்த 3 பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த கிளாஸ் சைஸுக்கு 3 கார்பரேட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், அந்த 3 கார்பரேட்டையும் இதே போல் செட் பண்ணிக்கிறேன். இப்படியே சேர்த்து வச்சு இந்த 3 பீஸையும் ஒன்றா ஒட்டணும். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு சின்ன வேலை இருக்குது. இப்போ இதில் அந்த சென்டர் பீஸை மட்டும் தள்ளி வச்சுருக்கேன். மற்ற 2 பீஸ்லையும் நம்ம அந்த கார்னர்லேருந்து மையம் கண்டுபிடிக்கணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்கேன், அரை வட்டம் தான் எடுத்து வச்சிருக்கேன். இதை அப்படியே மையத்தில் வச்சு கரெக்டாக ஒரு 45 டிகிரிக்கு அப்படியே பாயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதே போல் இந்த பீஸில் அப்படியே பாயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததான் நான் ஒரு ஸ்கேல் வச்சு அந்த எட்ஜிலேருந்து நான் பாயிண்ட் பண்ணது வரையே நேராக ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறேன். நம்ம இதே போல் கோடு போகிறப்ப 2 அட்டையிலும் கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துங்க. அப்போ நமக்கு கரெக்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம பாயிண்ட் பண்ணி கோடெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஒட்ட ஆரம்பிக்கல. இதுக்கு நான் குளூ கன் யூஸ் பண்ணி ஒட்ட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைடில் உள்ள அட்டையை அப்படியே ஒட்டிக்கிறேன். இதே போல் இந்த கார்போர்டு ஒட்டுறதுக்கு குளூ கன் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபெவிக்விக் வச்சு கூட ஒட்டிக்கலாம். இப்போ இதோட உள் சைடு நான் குளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம லெஃப்ட் சைடு ஒட்டியாச்சு. இப்போ அடுத்த நம்ம ரைட் சைடு தான் ஒட்டணும். அதுக்கு முன்னாடி நம்ம லெஃப்ட் சைடு பீஸில் போட்ட கோட்டு மேலே ஃபுல்லாக நீட்டாக அப்படியே குளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இது எதுக்காகனா 2 பீஸுக்கு இடையில தான் கிளாஸ் வர மாதிரி நம்ம ஒட்ட போகிறோம். 2 பீஸையும் நம்ம ஃபஸ்ட்டே ஒட்டிட்டோம்னா கிளாஸ் எடுத்து ஒட்டுறது கஷ்டமாயிடும். அதனால தான் இதே போல் ஒரு பக்கம் ஒட்டினோம்னா அடுத்தது ஒட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்போ பாருங்கள், அந்த குளூ அப்ளை பண்ணதுக்கு மேலே அந்த கிளாஸை கரெக்டாக வச்சு அப்படியே ஒட்டிக்கிறேன். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஒட்டு, கொஞ்சம் கூட நவுந்துடக்கூடாது. கரெக்டாக நம்ம போட்ட கோட்டு மேலே கரெக்டாக வச்சு ஒட்டணும். பாருங்கள் இது போல். இப்போ இந்த கிளாஸோட கார்னர்ஸ்லாம் ஃபுல்லாக குளூ அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம் கார்போர்டோட சேர்த்து. இப்போ இதே போல் அந்த ரைட் சைட்லையும் இப்போ குளூ அப்ளை பண்ணிட்டு அந்த ரைட் சைடு பீஸ் எடுத்து அப்படியே கண்ணாடி சேர்த்து வச்சு அப்படியே ஒட்டிடலாம். இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம கண்ணாடி எந்த பொசிஷனில் வச்சிருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண மாதிரி மார்க் பண்ணால் தான் இந்த அளவுக்கு கரெக்டான பொசிஷனில் கண்ணாடி சீட் ஆகும். இப்போ இதையும் அந்த குளூ கனை யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த கார்போரேட்டோட சேர்த்து நம்ம கிளாஸ் நல்லா சூப்பராக ஒட்டியாச்சு. நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம ஒட்டினு சொல்லிட்டு எல்லா பக்கம் ஒரே ஈவனாக இருக்குன்னு பார்த்து இதே போல் ஒட்டிங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஹாலோகிராமுக்கான 3/4 வேலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து ஒரு சின்ன வேலை இருக்குது. அது என்னதுன்னா நம்ம மொபைலுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று ரெடி பண்ணணும். இது ரெடி பண்ணுறதுக்காக என் மொபைலோட பெரிய சைஸில் ஒரு கார்போரேட் கீழே வச்சு மேலே என் மொபைல் வச்சு அது அவுட்லைன் மட்டும் அப்படியே மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம மார்க் பண்ண அந்த மொபைலோட அவுட்லைன்லேருந்து ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு 5 சென்டிமீட்டர் 4 பக்கம் அப்படியே பாயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம பாயிண்ட் பண்ண அந்த 4 பக்கத்தையும் அந்த கார்போரேட்டை எவ்வளோ லென்த் இருக்கோ அவ்வளோ லென்த்துக்கு அப்படியே நீட்டாக அப்படியே கோடு போட்டுறேன். இது ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கணும். இப்போ எதை நான் கிராஸ் பண்ணுறோம் அதெல்லாம் மட்டும் அந்த பார்ட்லேருந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணதில் அந்த சென்டர் பார்ட் மட்டும் தேவைப்படாது. ஏன்னா அங்கே தான் மொபைலோட வியூ வைக்க போகிறோம். அதனால் அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். பேலன்ஸ் 4 பக்கம் உள்ள பீஸை நான் குளூ கனை யூஸ் பண்ணி ஒரு மொபைல் ஹோல்டர் மாரி இதே போல் பார்த்து ஒட்டிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளாக மொபைல் ஹோல்டர் ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததான் நம்ம ரெடி பண்ண அந்த ஹோல்டரோட அவுட் சைடில் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணணும். இதில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு நான் நார்மலாக மார்க்கர் வச்சு தான் அப்படியே ஸ்கெச் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு பதிலாக நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் இல்லை பிளாக் கலர் ஸ்டிக்கரோட வெளியில் ஒட்டிக்கலாம். ஆனால் அவுட் சைடு மட்டும் ஒரு பிளாக் கலரில் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துங்க. பாருங்கள் இதே போல் நம்மளுக்கு பிளாக் கலரில் வெளியில் இருந்தால் தான் நம்ம மொபைலோட ரிஃப்ளெக்ஷன் அந்த நம்ம ஹாலோகிராம் பார்க்குற அந்த கிளாஸில் விழாமல் இருக்கும். அதுக்காக தான் இதே போல் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதே போல் நம்ம கிளாஸ் ஓட்டினா அந்த கார்போரேட்டுக்கு பேக் சைடில் வர மாதிரி ஒரு கார்போரேட்டர் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்கள் எந்த இடம் பேக் சைடில் வருதுன்னு இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இப்படியே வச்சு இந்த கார்பரேட்டை அதோட சேர்த்து ஓட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி ரிஃப்ளெக்ஷன் இதுலேயும் வராமல் இருக்கிறதுக்காக அதுலேயும் அப்படியே பிளாக் பெயிண்ட் அடிச்சு இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ பெயிண்ட் பண்ணி எடுத்ததா பேக் சைடில் அப்படியே வச்சு குளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிடுறேன். நம்ம பேக் சைடில் இது ஒட்டாமல் அப்படியே ஓப்பன் கூட விட்டலாம். அப்படி விட்டோம்னா ஹாலோகிராம் வியூ கொஞ்சம் தெளிவாக தெரியாது. அதே இப்படி அடைச்சி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக நல்லா தெளிவாக தெரியாது வாய்ப்பு இருக்குது. அதனால இப்படி ட்ரை பண்ணோம். ஃபைனலாக நம்ம ஹாலோகிராம் ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஹாலோகிராமில் நம்ம ரெடி பண்ண மொபைல் ஹோல்டரை எங்கே வைக்கணும்னு கரெக்டாக பார்த்துங்க. அந்த ஃப்ரண்ட் சைடில் அப்படியே டாப்பில் வைக்கிறேன். ரொம்பவும் முன்ன பின்ன தள்ளாமல் கரெக்டாக சென்டராக பார்த்து அப்படியே சீட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம மொபைல் அப்படியே திருப்பி வச்சிட வேண்டியது. அவ்வளோதான். நம்ம ஹாலோகிராம் செட்டப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எங்கேருந்து வியூ பார்க்க போகிறோம்னா இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இங்கேருந்து நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ நம்ம இதில் பார்க்க வேண்டிய வீடியோ அப்படியே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப்ல போய் 3D வீடியோன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணாலே போதும், நிறைய வீடியோ வரும். இதிலிருந்து ஏதாவது ஒரு வீடியோ சூஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம மொபைலோட பிரைட்னஸ் ஃபுல்லா பவர் அதிகமாக இருக்கணும். இப்படி இருந்தால் நம்ம ஹாலோகிராம் வியூ பார்க்கறதுனால தெளிவாகவும் நல்ல பிரைட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான். இப்போ நான் ஒரு வீடியோ சூஸ் பண்ணிட்டு அப்படியே ஸ்க்ரீன் அப்படியே லேண்ட்ஸ்கேப்ல அப்படியே மாற்றிக்கிட்டேன். இதில் நமக்கு ஹாலோகிராமில் பார்க்க வேண்டிய 3D வியூக்கான நிறையவே ஸ்லைட்ஸ் கொடுத்துறாங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ அப்படியே நம்ம மொபைல் அந்த ஹோல்டர் மேல அப்படியே வைக்கிற பாருங்க, தலைகீழ அப்படியே கவுத்து வைக்கிறேன். இப்போ அந்த கிளாஸ் மேல அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகுது, ஆனா அந்த அளவுக்கு தெளிவா தெரியல, ஏன்னா வெளிச்சமா இருக்கு. அதனால தான் கொஞ்சம் இருட்டாகட்டும், நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ நல்லாவே இருட்டிடுச்சு. இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் டார்ச் லைட் அடிச்சிருக்கேன், அதனால உங்களுக்கு வெளிச்சமா தெரியுது. நம்ம பேக் சைடில் ஒட்டின அந்த கருப்பு கலர் அட்டையினால நம்மளுக்கு இப்பயும் நல்லா தெளிவாக தான் தெரியுது. இப்போ நான் லைட் ஆஃப் பண்ணுறேன் பாருங்க. இப்போ நமக்கு வியூ நல்லா தெளிவாக தெரியுது. ஆனால் வியூ பார்க்கறது தலைகீழ இருக்கு, ஏன்னா மொபைலை திருப்பி வச்சுட்டு இப்போ அந்த ஹோல்டர் அப்படியே திருப்பி மொபைல் அப்படியே நேராக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்க, நம்ம 3D ப்ரொஜெக்டர் வியூ சும்மா சூப்பராக ஒர்க் ஆகுது. பார்க்கறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம கண்ணாடியில் அந்த பாட்டு மட்டும் அப்படியே தெளிவாக அப்படியே தனியாக சூப்பராக தெரியுது. இதோட மேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம பேக் சைடில் அது போல பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி அடைச்சதுனால தான் இந்த அளவுக்கு தெளிவாக தெரியுது, இல்லைன்னா இந்த அளவுக்கு தெளிவாக தெரியறது வாய்ப்பு கிடையாது. இப்போ இதில் சில 3D வீடியோவை நம்ம ஹாலோகிராம் ப்ரொஜெக்டரில் அப்படியே ப்ளே பண்ணுறேன். பார்க்கறது வியூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு மறக்காம லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. கூடவே நம்ம அடுத்தது எந்த மாதிரி வீடியோலாம் ட்ரை பண்ணலாம், டையா எக்ஸ்பெரிமெண்டா, எது உங்களுக்கு விருப்பம், அதிகமான விருப்பம் எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல நம்ம ட்ரை பண்ணலாம். எதுக்கு அதிகமான கமெண்ட் வரும்னு சொல்லிட்டு பார்க்கறது நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல வந்து நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் முத்து மற்றும் கலை.